ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கனரக வாகன ஓட்டுநராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது லாரி பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாகனத்தில் மைலேஜை அதிகரிக்கிறதுக்கான ஒரு 5 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஒரு 2-3 டிப்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்களை வீடியோட இடையிலையும் இறுதியிலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் அசோக் லேலண்ட் வாகன ஓட்டுநராக இருந்தால் மட்டும் கிடையாது. நீங்கள் டாட்டா, பாரத் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த வித நிறுவனத்துடைய வாகனத்தை ஓட்டினாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களுடைய லாரி பேருந்துகளில் மைலேஜ் அதிகரிக்கிறதுக்கான முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். உங்களுடைய வாகனத்தில் சரியானபடி ஒரு கிலோமீட்டருக்கெல்லாம் கணக்கு வச்சு சரியானபடி ஆயிலை மாற்றி வண்டியை சரியானபடி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வண்டியில் இருக்கக்கூடிய மைலேஜை நம்மளால் முழுமையாக எடுக்க முடியும். ஸோ மைலேஜ் அதிகரிக்க முடிஞ்ச அளவு வண்டியை சரியானபடி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் மைலேஜ் அதிகரிக்க 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டயர். ஒரு சில பேர் யோசிக்கலாம், ஏன் டயருக்கும் மைலேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக டயருக்கும் மைலேஜுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் சைக்கிள் எடுத்துங்க, அதில் காற்றை கம்மி பண்ணிவிட்டு ஓட்டுங்க. அதேமாரி காற்று ஃபுல்லாக அடிச்சுட்டு ஓட்டுங்க. காற்று ஃபுல்லாக அடிக்கும்போது நம்மளால் வேகமாக மிதிச்சுட்டு போக முடியும், ரொம்ப கஷ்டம் தெரியாது. அதே இது காற்று கம்மியாக இருக்கும்போது நம்மளால் வேகமாக மிதிக்க முடியாது. அதுக்கு காரணம் டயருக்கும் அதேமாரி தரைக்கும் இடையில் உள்ள உராய்வு விசை தான் இதுக்கான காரணம். அதனால் உங்களுடைய வாகனத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டயருடைய தரமானது ரொம்பவே அவசியமானது. இப்போ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷிலின் டயர்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மிஷிலின் டயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கிற மாதிரியும் இந்த மிஷிலின் டயர்ஸை டிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஆர்எஃப் டயர்ஸை யூஸ் பண்ணலாம். எம்ஆர்எஃப் டயரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மைலேஜையும் அதேமாரி ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய வாகனத்துக்கு நல்ல டயரை தேர்ந்தெடுத்து போகிறது மூலமாக மைலேஜை அதிகரிக்கலாம். 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, டிரைவர் சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸ் தான். அதாவது பெரும்பாலும் யாருமே ஃபஸ்ட்டு கியர் போட்டு தங்களுடைய லாரி பேருந்துகளை மூவ் பண்ண மாட்டாங்க. அதை எக்ஸ்ட்ரா கியர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணுவாங்க. அந்தமாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கியர் கொடுக்க வேண்டிய டார்க்கையும் செகண்ட் கியரை சேர்த்து கொடுக்குறதுனால என்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு பவர் தேவைப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் அதிகமான அளவு எரிஞ்சு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் ஆகும். அதனால் எப்போதுமே வண்டியை மூவ் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு செகண்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு கியர்லேயே போட்டு மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எஃபிஷியன்ஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே. அதுவும் குறிப்பாக இப்போ வரக்கூடிய BS6 வாகனங்களில் பார்த்தீங்கன்னா சென்சார் என்ஜின்ஸோட வருது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேயோ அல்லது செகண்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணும்போது நீங்கள் வண்டியில் ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக கிளச்சிலேருந்து காலை எடுத்தாலே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வண்டியோட நீங்கள் போகக்கூடிய ஸ்பீடு. ஒரு அசோக் லேலண்ட் பஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 6 கிலோமீட்டர் மைலேஜும், அதே லாரியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 4 கிலோமீட்டர் மைலேஜும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வண்டியோட டேஷ்போர்டில் RPM மீட்டர்லேயோ அல்லது ஸ்பீடாமீட்டர்லேயோ க்ரீன் கலரில் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களால் நல்ல மைலேஜே எடுக்க முடியும். ஸோ இந்த எக்கனாமி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் 1500 RPMமும், அதேமாரி டாட்டா அல்லது பாரத் பென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1400 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பெரும்பாலும் எல்லா டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா 1500லேயே தங்களோட RPM மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது மினிமம் 4 கிலோமீட்டர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக கிடைச்சிரும். ஸோ அதனால் வண்டியை எப்பவும் வேகமாக விரட்டாமல் இதேமாதிரி 1500 RPMக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அதே மாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர்ஸை சேஞ்ச் பண்ணி ஓட்டுங்க. அப்படி கியர்ஸை கரெக்டானபடி மாற்றி ஓட்டினாலே உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப நாளாகவே கிடைக்கும். 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான டிரைவர்ஸ் செய்யக்கூடிய ஒரு காமனான ஒரு தப்பு என்ன அப்படின்னா, டவுன்வர்ட்ஸில் இறங்கும்போது, அதாவது ஹில்ஸு, பாலங்கள் அல்லது ஸ்பீடு பிரேக்கர்ட்டை ஸ்லோ பண்ணும்போது எல்லாருமே ஒன்று கிளச்சை பிடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வண்டியை கியர் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஐட்லிங் RPMமில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐட்லிங் RPM அப்படிங்கிறது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது கியர் என்கேஜ் இல்லாதப்போ இப்போ வண்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது 900 RPM அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு குறிப்பிட்ட அளவு டீசலும் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு போயிட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி போகலை அப்படின்னா என்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஐட்லிங் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தமாரி இறக்கத்தில் போகும்போது அல்லது ஸ்லோ பண்ணும்போது கிளச்சை பிடிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கியர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வந்துடும். அல்லது நியூட்ரல் பண்ணாலும் கியர் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட என்கேஜ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வண்டி பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஆர்பிஎம்மில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆனிச்சு அப்படின்னா வண்டியோட என்ஜினுக்கு ஃபியூவல் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்படி போனால் தான் இன்ஜின் ரன்லேயே இருக்கும். ஸோ அந்தமாரி மாறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் நிறைய வேஸ்ட் ஆகும். இதே இது நீங்கள் கிளச்சை பிடிக்காமலே சும்மா வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் பிரேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா என்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது பாடி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் போகும்போது கியரும் அது கூட என்கேஜ் ஆகிருக்கு இன்ஜினோட. அப்படிங்கிறப்ப வண்டி போகிற வேகத்திலே பார்த்தீங்கன்னா என்ஜினும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா ஃபியூயல் நமக்கு வேஸ்ட் ஆகாது, என்ஜினுக்கு போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லோ பண்ணும்போதோ அல்லது ஒரு இறக்கத்தில் இறங்கும் போதோ கிளச்சை பிடிக்காமல் அதேமாரி கியரை நியூட்ரல் பண்ணாமல் வெறும் என்ஜின் பிரேக்கிங்லேயே நீங்கள் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாகவே எடுத்துடலாம். இது கூடவே வண்டியில் நீங்கள் ஏற்றக்கூடிய லோடை பொறுத்து கூட உங்கள் வண்டியோட மைலேஜும் மாறும். ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய முழுமையான மைலேஜ் நம்ம எடுத்துட முடியும். லைலாண்ட் அசோக் லைலாண்ட் பஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 6 கிலோமீட்டர்ஸ் மைலேஜும், அதேமாரி லாரியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 4 கிலோமீட்டர் மைலேஜும் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.